பெண்ணே, இங்கு பார். தாங்கள் எங்கிருந்தீர்கள்? தங்கள் மீது அதீத அன்பு வைத்திருக்கிறேன். தங்களை பிரிந்து என்னால் வாழ முடியாது. நீ என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய்? நீ என்னுடைய மனைவி. நீ இவ்வாறு செய்யக்கூடாது. உனக்கு என்னதான் ஆயிற்று? இவள் உனது மனைவியா? இல்லை, இவள் உங்கள் சொந்தம். நான் உங்கள் சேவகன். கூறுங்கள் பிரபு, கட்டளை என்ன? என்னுடன் வாருங்கள். இப்பிடிவாதம் ஏன் தேவி? என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்? ஏன் என் பின்னால் வருகிறீர்கள்? மனதில் உள்ளதை எடுத்துரைத்திடுங்கள். நான் கூற மாட்டேன். நிச்சயம் கூற மாட்டேன். அவ்வாறென்றால் பிரபஞ்சத்தில் வாழும் உயிரினங்களும் இருக்கும் பூத பிசாசுகளும் என் முன் வர வேண்டும். சக்தி வேண்டுவது யாதென்பதை அறிந்து என்னிடம் உரைத்திடுங்கள். கூறுங்கள் தேவி. என்ன விஷயம் தேவி? கூறுங்கள். கூறுங்கள். என்னிடம் தாங்கள் உரைக்க விரும்பவில்லை அல்லவா? இவர்களிடம் கூறுங்கள். இல்லை, நான் எவரிடமும் கூற விரும்பவில்லை. அனைவரும் இங்கிருந்து சென்று விடுங்கள். மன்னியுங்கள் மகாதேவா. அன்னையின் கட்டளையை நாங்கள் ஏற்க வேண்டும். கணவன் மனைவி இடையே நாங்கள் எவ்வாறு உதவ முடியும்? எங்களுக்கு அனுமதி தாருங்கள். இவ்வாறு என்னை சோதிப்பது முறை அல்லவே. என்னுடன் வாருங்கள். மகாதேவா, என் கவலை யாதெனில், மானிடர்களாக கணவனும் மனைவியும் நெருங்கும் பொழுது அவர்களது அன்பு அதிகரிக்கிறது, அன்பு வெளிப்படுகிறது. ஆனால் நம்மிருவருக்கிடையே அன்போடு சிவத்துவமும் உள்ளது. உண்மையை கூற வேண்டுமென்றால் தங்களிடம் ஏதேனும் கூறுவதற்கு முன்பாக தாங்கள் சிவன் என்பதை நான் சிந்திக்க வேண்டி உள்ளது. அவ்வாறு சிந்திக்க அவசியம் இல்லை. உடன் வாருங்கள். எவ்வாறு சிந்திக்காமல் இருப்பது? கழுத்தில் வாசுகியை தரித்த தாங்கள் தலையில் கங்கையையும் கையில் திரிசூலத்தையும் ஏந்தி நிற்கிறீர்கள். தங்களை என் கணவராக மட்டும் எவ்வாறு காண இயலும்? நம் இருவருக்கிடையே நாம் என்ற உறவை விட சிவத்துவம் உள்ளது. இருவருக்கிடையே காதலை விட பிரபஞ்சம் உள்ளது.
உரையாடலை விட அதிகமாக தியானமே உள்ளது. மானிடர்களைப் போல் என்னால் தங்களிடம் உரையாட இயலவில்லை. விளையாடவும் கோபம் கொள்ளவும் இயலவில்லை. இதுவே என் மனக்கவலை, வேறேதுமல்ல. தாங்கள் செல்லுங்கள். நான் சில நிமிடங்களுக்கு பிறகு வருகிறேன். எனது மனம் சாந்தமான பிறகு, மனதில் உள்ள ஆசைகள் மறைந்த பிறகு வருகிறேன். என்னிடமிருந்து சிவத்துவத்தை விலக்கி விடுங்கள். இந்த சிவத்துவம் இல்லாது சிவன் வசம் அன்பு கொண்டிருக்க வேண்டுமெனில் சிவத்துவத்தை என்னிடமிருந்து விலக்குங்கள். பின்பு நான் சாமானியனாவேன். அதன் பிறகு எனது மனம் அன்பைக் கொண்டே இருக்கும். உண்மையாகவா மகாதேவா? அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயம் இருக்கின்றது. அன்பிற்காக, பேரன்பு கொண்டவரின் விருப்பத்திற்காக சிவன் எதையும் செய்வான். என்னிடமிருந்து சிவத்துவத்தை விலக்குங்கள். பிரபஞ்சத்திற்கே சொந்தமான இந்த சிவன் தன் சக்திக்காக பிரபஞ்சத்திடமிருந்து பிரிவதற்கு தயாராக இருக்கிறான். சிவத்துவம் ஏதுமின்றி தங்களின் பதியாக மட்டுமே இருப்பான். இன்று சிவன் எனது சேவகனாவார். பிறகு பார்வதியை நான் என்னவளாக்கிக் கொள்வேன்.
அட, திடீரென்று ஏன் இப்படி இருள் சூழ்ந்து விட்டது? இது ஏதேனும் அசம்பாவிதத்திற்கான அறிகுறியா? ஓம் ஓம் கிரக நிலைப்படி இப்பொழுது கிரகணத்திற்கு வாய்ப்பில்லை. பின் இந்த இருளுக்கு காரணம் என்ன? என்ன இது? ஒரே நொடியில் பிரபஞ்சத்தின் ஒளியை யார் மறைத்தது? அதை புரிந்து கொள்ளதான் நானும் முயற்சிக்கிறேன் கணேசா. நாராயணா, அண்ட சராசரத்திலும் இரு இடத்தில் மட்டும்தான் பிரகாசமான ஒளி உள்ளது. ஆனால் அது எங்கு, எவ்வாறு, ஏன் என்று என்னால் கண்டறிய இயலவில்லை.